பாகிஸ்தானின் அத்துமீறிய தாக்குதல் தொடர்ந்து எல்லையோரத்து நிலவும் பதற்றம், அதற்கு இந்தியா கொடுத்து வரும் தகுந்த பதிலடி. தொடர்ச்சியாக களத்தில் என்ன நடக்கிறது, ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக இந்தியா உலக நாடுகளுக்கு என்ன சொல்கிறது, இதுபோன்ற விவரங்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரும். ராஜாங்க ரீதியாக அரசு என்னென்ன நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வராங்க, இது தொடர்பான பல்வேறு விவரங்களை களத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அண்மை செய்திகளை நியூஸ் தமிழ் அவ்வப்போது மக்களுக்கு தெரியப்படுத்தி வருகிறது. இந்த தருணத்தில் இதுபோன்ற சூழல்களில் இதுக்கு முன்னாடி நாடு எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு, இந்தியா இதற்கு முன்னாடி போர்க்காலங்களில் எப்படியான ஒரு ரெஸ்பான்ஸை கொடுத்திருக்கிறது, இந்த தருணத்தில் இது எப்படி மாறுபட்டதாக இருக்கிறது, இது போன்ற பல்வேறு கேள்விகள் நமக்கு இருக்கலாம். அதற்கெல்லாம் விடையளிக்கக்கூடிய விதமாக இன்று நம்முடைய இணைகிறார் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி கர்னல் மலையப்பன் அவர்கள் நம்முடைய இணைகிறார். வணக்கம் கர்னல். ஒரு இக்கட்டான சூழல், ஒரு பதற்றமான ஒரு சூழல், அதாவது இதற்கு முன்பாகவும் போர்க்காலங்களில் இந்தியாவினுடைய ரெஸ்பான்ஸை பார்த்துருக்கோம். பொதுவாகவே இது போன்ற சூழல்களில் இந்தியா மிகவும் ஒரு கருணையோடு ஒரு நிதானமான ஒரு போக்கை தான் இதுவரைக்குமே கடைபிடிச்சிருக்கிறோம். அதில் இருந்தும் இந்த முறை இந்தியாவினுடைய நடவடிக்கையும் அதை போல தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பொறுப்பான ஒரு இடைவெளிக்கு பிறகாகத்தான் ஒரு திட்டமிட்ட துல்லியமான தாக்குதலையே நம்ம முன்னெடுத்தோம். ஸோ பொதுவாக இந்த மாதிரியான சூழலில் இந்தியாவினுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும், இந்த முறை எப்படி சரியாக எவ்வளவு தெளிவாக நாம் எடுத்திருக்கிறோம்? பழைய சண்டைகளுக்கு இப்போ உள்ளதுக்கு பயங்கர வித்தியாசம் இருக்குங்க. முந்தைய காலத்தில் எல்லாம் வந்து மேன் பவர் பேஸ்டு, ஃபுட் ஹில்ஸ், இவ்வளோ எக்யூப்மெண்ட்டு, டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், கம்யூனிகேஷன் சிஸ்டம், சேட்டலைட்லாம் கிடையாது. ஆனால் இப்போ வந்து மெயின் வார் வந்து எல்லாம் ஆர்ட்லரி கன்ஸு, மிசைல்ஸு, பாம்ஸு, இந்தியன் ஏர்ஃபோர்ஸு, சேட்டலைட் கம்யூனிகேஷன், இது மூலம் தான் நடக்குது. நம்ம கம்யூனிகேஷன் டிஃபென்ஸ் சிஸ்டம் டாப் கிளாஸ். அதனால் 90% ஆஃப் த வார் உட்கார்ந்த இடத்துல ஸ்பெசிஃபிக் டார்கெட்டில் துல்லியமாக அடிக்கிறதா நம்ம பொறுப்பு இருக்குது. இது வந்து இதுவரைக்கும் போகிறது செக்யூரிட்டி த்ரெட்டு, அதாவது தீவிரவாதிகளால் வர்ற த்ரெட்டை அதை ரிப்பேர் பண்ணுறதுக்காக பண்ணுறதா ஒழிய இன்னும் வந்து நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த கண்ட்ரி மேலே வார், ஆர்மி மேலே வார் திறக்கல. ஆர்மி கம்பேர் பண்ணும்போது தீவிரவாதிகள்லாம் ஒன்றும் இல்லாத கொசு மாதிரி. ஸோ அந்த ஃபேஸு நேற்று காலையிலேயே முடிஞ்சிருச்சு. அவங்க இல்லை வேணுங்கிற இதை அவாய்ட் பண்ணி எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கு பிறகு என்னென்னா பாகிஸ்தான் ஆர்மியே இன்வால்வ் ஆயிடுச்சு. இந்தியாவில் உள்ள ஒரு 11 கேபிட்டல் மேலே அட்டாக் பண்ணாங்க. அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணி நம்ம கராச்சி, பெஷாவர், அந்த முக்கிய தலைநகரெல்லாம் முடிச்சுட்டோம். கராச்சியில் உள்ள சீ போர்ட்டையே ஒன்றுமே இல்லாமல் டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. 1971 வாருக்கு பிறகு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கராச்சி மேலே அட்டாக் பண்ணுறது. அதே மாதிரி பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்லாம் ராணுவ ஹெட் குவார்ட்டர், அங்குள்ள முக்கியமான ஸ்தலங்கள், டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டு, ஆர்மி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் போஸ்ட்டு, இந்த முக்கியமான நெர்வ் சென்டர்ஸ்லாம் பாம்பு பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் பிரதமர் பங்கர், அதாவது பதுங்குகுழின்னு சொல்லுவாங்க, அதில் போய் ஒளிஞ்சிக்கிற அளவுக்கு பண்ணியாச்சு. அப்படின்னு நம்மளுடைய நம்ம ஆரம்பிக்க மாட்டோம், ஆரம்பித்தா கண்டினியூஸாக பம்பார்ட்மெண்ட் போய்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபும் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு தான் கேள்வி. நிறையா கம்யூனிகேஷன் லைன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. அதுக்கு ரிட்டாலியேஷனை நேற்று நைட்லேருந்து பாகிஸ்தான் வந்து ஜம்மு, பரமுலா, பட்டான்கோட், அமிர்த்சர், ஜலந்தர், இந்த மாதிரி பார்டர் ஸ்டேட்டில் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ட்ரோன்ஸ் வரும்போது ட்ரோன்ஸ் எல்லாத்தையுமே இந்தியா வந்து அழிச்சிருச்சு. ஒரு ட்ரோன் மட்டும் அதில் வந்து அழிச்சிட்டு அது ட்ராப் ஆயிடுச்சு, அதை வெடிக்காமல். அதை எடுத்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கம்யூனிகேஷன் சிஸ்டம் வந்து சைனாவோட மேலே, அவங்க H-9-2 அந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் வந்து டிஃபென்ஸ் பார்க்குறாங்க. அதையும் பிரீச் பண்ணி நம்ம தளவாடங்கள் மூலமாக அவங்க இராணுவ தளவாடங்களை அழிச்சிட்டாங்க. ஸோ உலகமே வியக்கும் அளவுக்கு பண்ணிட்டாங்க. இப்படி இருக்கும்போது பழைய வாரை விட இந்த வாரம் வந்து 4Cயில் தான், அதாவது கமாண்ட், கண்ட்ரோல், கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர்ஸ், இதை வச்சு தான் வாரே நடக்கும். அதுக்கு பிறகு ஆக்குபேஷன் ஆஃப் பிளேசஸ், நியூட்ரலைசேஷன் ஆஃப் கிரவுண்ட் ஃபோர்ஸஸ், இதெல்லாம் வந்து ஆர்மி திரு ஏபிசி, டேங்க்ஸு, மூவ்மெண்ட்டு அதில் எடுப்பாங்க. இனிமேல் வான்வழி தாக்கலையே முக்கால்வாசி வார் முடிஞ்சிடும்.